ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் இளமதி வீட்டில் ஒரே கல்யாண அலங்காரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அத்தையும் அவங்க அத்தை பொண்ணும் பேசிக்கிறாங்க. அம்மா, என்னம்மா கல்யாண அலங்காரமாக இருக்குது, வீட்டில் ஒரே அலங்காரமாக இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போது இளமதிக்கு கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு அவங்க அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அத்தை சொல்கிறாங்க, ஏய், இந்த கல்யாணத்தில் கலாமாக்கு பிடிக்கவே இல்லடி. அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே இல்லை. அவங்களே நிறுத்திடுவாங்க பாரு இந்த கல்யாணத்தை. நம்ம எதுவும் பண்ண வேணாடி, நடக்கிறத மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலாமா வீட்டுக்கு வராங்க, இளமதி வீட்டுக்கு. இளமதி வீட்டுக்கு வந்ததும் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இளமதியோட அம்மா. அப்போ உடனே வந்து, சரிம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்களேன்னு பேசுகிறாங்க கலாம்மா. நான் உள்ளே போயிட்டு பால் காய்ச்சிட்டு வரேன்னு போகிறாங்க இளமதியோட அம்மா. அந்த நேரம் பார்த்து கலாம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும், சரி நான் அப்படியே செஞ்சிடறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பரமு கேட்குறாரு, என்னம்மான்னு கேட்குறாரு. இல்லை பரமு, நாளைக்கு சென்னையில் மினிஸ்டருடைய கூட்டம் இருக்குது, அதில் புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே. என்கிட்ட தான் இருக்குது அந்த புடவை. அந்த புடவையை எடுத்துன்னு போய் கொடுக்கணும், ஆள் யாருமே இல்லை, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரமன் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேம்மான்றாரு. வேண்டாம் பரமா, என்ன பேசுகிற நீ, இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளே நீ போகிறன்ற. வேண்டாம் வேண்டாம், வேறு ஆளுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ரஞ்சிதம் வேறு ஆள் இருக்காங்களா பாருன்றாங்க. உடனே ரஞ்சிதம் வந்து, இல்லைம்மா வேறு ஆள் யாருமே இல்லைம்மான்றாங்க. உடனே பரமன் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் போயிட்டு வரேம்மா, என் உயிரை கொடுத்தாவது நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு செய்வேம்மா. நான் கல்யாணம் தானே, அது இருக்கட்டும், ஆனால் உன் பேர் கெட்டுடக்கூடாதுமா, நான் போகிறேம்மான்றாரு. அப்புறமா போயிட்டு இளமதி கிட்ட சொல்கிறாரு, நான் சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேன் இளமதி, மினிஸ்டருடைய கூட்டம் இருக்குது, அதுக்கு புடவை கொடுக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன்றாரு. இளமதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பரமா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இங்கேயும் அங்கேயும் அலையிறன்ற அப்படின்றாங்க. இல்லை இளமதி, நான் போகலன்னா இது மினிஸ்டருடைய விஷயம், அம்மாவுடைய பேர் கெட்டுடும், அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன், நானே போயிட்டு வந்து உனக்கு நலங்கு வைக்கிறேன் அப்படின்றாரு. அவர் போகும்போது உடனே கால் தடுக்குது. இளமதி அப்படியே பதறி போய், என்ன பரமா உட்காரு, இருந்தால் தண்ணி குடின்னு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு, ஒன்றும் ஆகாது, நீ ஏன் பதற, நான் போயிட்டு வந்துடுறேன், நானே வந்து உனக்கு நலங்கு வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பரமன் போகிறாரு. போனதும் உடனே கலாமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரஞ்சிதம் கிட்ட கொடுக்குறாங்க, இந்த கார் கீயை அவங்க கிட்ட கொடுத்துரு, இது பரமன் போகிற இன்னொரு காரு கீ, அவன் வண்டியோட கார் கீ கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பரமனும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கலாமா போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க ரிஷிக்கு, அந்த பரமன் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் அப்படின்றாங்க. உடனே ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த வேலையை நீங்கள் திரும்ப எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதனால் நான் உங்களுக்கு விசுவாசமாக அந்த பரமனை கம்பி எண்ணெய் வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பரமன் போகிறாருங்க. போகிற வழியில் ரிஷி வண்டியை மடக்கிறாரு. பரமன் போகும்போது ரிஷி மடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க மாசமாக இருக்கிறவங்க பரமனுடைய வண்டியை மடக்கி ஒரு உதவி கேட்குறாங்க. நான் வந்த ஆட்டோ பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சுங்க, நான் மாசமாக இருக்கேன், என்னால் முடியல, அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. உடனே நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை பள்ளத்துலேருந்து எடுக்க போகிறாரு பரமன். அப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, காரு கீயை திறந்து அந்த டிக்கி திறந்து காருக்குள்ளே எதையோ வச்சிடுறாங்கங்க. வச்சிட்ட பிறகு அவங்க வந்துடுறாங்க. அப்புறம் பரமன் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது தான் ரிஷி பாதி வழியில் அவரை மடக்கிறாரு. என்ன ரிஷி, புதுசாக எதனா வாடகைக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டியா, நான் போலீஸ் யூனிஃபார்மான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு பரமன். உனக்கு திரும்ப வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கு திரும்ப வேலை கிடச்சிருச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவே எனக்கு வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி உன் காரில் இந்த வர வழியாக இந்த காருங்களில் வண்டியில் யாரோ இது சாமி சிலையை கடத்துகிறாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது, அதுக்காக உன் வண்டியை செக் பண்ணோன்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ரிஷி, என் வண்டியிலலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாரு. அதை நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாருங்க. செக் பண்ணும்போது பார்த்தா சாமி சிலையை எடுக்கிறாங்க. உடனே இங்கே பாருடா, சாமி சிலையை நீ கடத்துறியா, நான் உன்னை உள்ளே பிடிச்சி போடுறேன் பாருன்றாரு. உடனே பரமன் சொல்கிறாரு, இங்கே பாரு ரிஷி, என் வண்டியில் எப்படி இந்த சிலை வந்தது எனக்கு தெரியல, நீ எதனா சதி பண்ணியான்னு கேட்குறாரு. ஏய், நான் என்னடா
என்னடா சதி பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்றாரு. இங்கே பாரு, என்னை விட்டுடு, என் நேரம் காலம் தெரியாமல் நீ வந்து என்னை இது மாதிரி பண்ணுற அப்படின்றாரு பரமன். ஏய், நான் என்னடா நேரம் காலம் பார்த்து விளையாடுறதுக்கு, நான் என்ன உன் மாமன் மச்சானா, வாடா உள்ளன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் கலாவுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் இது மாதிரி பரமனை உள்ளே போட்டாங்க ஜெயிலில் அப்படின்னு. உடனே கலாவும் போகிறாங்க, இளமதியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு வராங்கங்க. வந்ததும் பார்த்தாக்கா, என்ன ஆச்சு பரமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், இவன் வந்து சாமி சிலையை கடத்தினான், அதனால தான் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கேன்றாரு. உடனே வந்து அப்புறமா வந்து என்ன நினச்சிக்கிட்டீங்க, பரமன் வந்து சாமி சிலையை கடத்தினானா அந்த வண்டி என்னோடது தானே, அப்போ அது நீங்கள் என்ன தானே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கலாம்மா சொல்கிறாங்க. உடனே பரமனில், அம்மா நீங்கள் என்னம்மா இதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வெளியே வந்துடுவேம்மான்றாரு. சரி, நான் சீக்கிரமாக உன்னை வெளியே எடுக்கிறேன் பரமா, இவன் மேலே கேஸ் எதனா ஃபைல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்குறாங்க கலாம்மா. உடனே ஆமாம் பண்ணிட்டேன்றாரு. நான் அதை பார்க்கணுன்ட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஃபைலை பார்த்துட்டு உடனே அவர் காதுபட பேசுகிறாங்க. என்னன்னு பேசுகிறாங்கன்னா, போலீஸ் காதில், என்ன ஸ்ட்ராங்காக இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டியா அப்படின்றாரு. உடனே போலீஸும் சொல்கிறாரு, ஆமாம்மா, நீங்கள் சொன்னபடி நான் ஃபைல் பண்ணிட்டேன், அவனை இன்னும் 3 மாதம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. சனிக்கிழமை ஜட்ஜிக்கிட்ட இதை காமிச்சாக்கா உடனே வந்து அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கே ரிமாண்ட் பண்ண சொல்லுவார். அப்புறம் 3 மாதம் ஜெயில் தண்டனை தான். நீங்கள் நினச்சாப்படி அவனுடைய கல்யாணம் நடக்காமலேயே போயிடும், நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரமன் கிட்ட, பரமா, நான் உன்னை சீக்கிரமாக நான் வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கலாம்மா. வெளியே வந்ததும் இளமதி எதிர்க்க ரஞ்சிதங்கிட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதம், பாவம் பரமன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டா 3 மாதம் ஆகுமே, அவனை வெளியே எடுக்கிறதுக்கு எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இளமதியும் அதே ரஞ்சிதங்கிட்ட சொல்கிறாங்க, ரஞ்சிதா அக்கா, கலாம்மாவை ரொம்ப வேதனைப்பட வேணான்னு சொல்லு, நான் எப்படியாவது பரமன் இந்த தப்பை செய்யலை நிரூபித்து கல்யாணத்தை முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கங்க. பரமனுடைய கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.